மக்களவை தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். இவிஎம் எந்திரங்களுடன் அதிகாரிகள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஊழல்வாதிகள் அனைவரும் சிறையில்தான் தங்கள் வாழ்நாளை கழிப்பார்கள். மேற்கு வங்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கேரண்டி. மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ. மோடி ஆட்சி முடிவுக்கு வந்தால் மட்டுமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் தடுப்புகளை மீறி பிரச்சார மேடையை முற்றுகையிட்ட காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி தொண்டர்கள். ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றாமல் வெளியேறினர். டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் தடுத்து நிறுத்தம். பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்களை நிறுத்திய போலீசார். டெல்லி முதலமைச்சர் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கை எடுத்து சென்ற காவல்துறை. ஸ்மாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் டெலிட் செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் அதிகளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கேரள மாநிலம் பெருகுடா என்ற பகுதியில் சிலந்தை ஆற்றில் அணை கட்டும் பணிகளை தொடங்கியது கேரளா. அமராவதி அணைக்கான நீர்வரத்து தடைப்படும் அபாயம். சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக நதிநீர் உரிமைகளை அண்டை மாநிலங்களிடம் திமுக அரசு அடகு வைத்து விட்டதாகவும் சாடல். வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குமரிக்கடல், தெற்கு அந்தமான் கடல் பகுதி, மாலத்தீவு பகுதிகளில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. வழக்கத்தை விட 3 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் நாளை 4 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரை தல்லாக்குளம் பகுதியில் இடுப்பளவு உயரத்திற்கு தேங்கிய வெள்ளம். சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் மூழ்கிய பைக்குகள். மதுரை வைகை ஆற்று மேம்பாலத்தில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கனமழை காரணமாக போக்குவரத்து நெரிசல். தமிழகத்தில் இன்றும் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. கடும் வெயிலை தணித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு.
கன்னியாகுமரியில் விடிய விடிய குட்டி தீர்த்த கனமழையால் முழு கொள்ளளவை எட்டியது பேச்சிப்பாறை அணை. வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு மருத்துவமனை முன்பாக மழைநீருடன் கலந்த கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குப்பை கழிவுகள் சேகரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்க வீரர்கள் போராட்டம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம். குடும்பமாக விடுமுறையை கழித்து உற்சாகம். உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரே ஒரு வெளிநாட்டு வீரருடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி. பெரும்பாலான வீரர்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளதால் ரைலி ரூசாவுக்கு மட்டும் இடம். நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த வீடியோவை ஒளிபரப்ப வேண்டாம் என கூறியும் ஒளிபரப்பிய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்கு ரோஹித் சர்மா கண்டனம். கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை யார் வேண்டுமானாலும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாகிவிட்டதாக வேதனை. அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. 2025ஆம் ஆண்டு பொங்கல் அன்று படம் வெளியாகும் என அறிவிப்பு. கவர்ச்சி உடையில் தங்கம் போல் மின்னும் நடிகை அனன்யா பாண்டே. தமிழ்நாட்டின் பல்வேறு திருத்தலங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற நன்னீராட்டை கண்டு பக்தர்கள் மெய்சிலிர்ப்பு. தொடர் விடுமுறையால் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பு. திருப்பதியில் சுவாமி தரிசனத்திற்காக வரிசையில் நின்ற பக்தர்கள் இடையே மோதல். இளம் பெண்ணை இளைஞர் ஒருவர் தாக்கி அத்துமீறியதால் பரபரப்பு. ராஜஸ்தானின் ஸ்ரீ கங்கா நகர் பகுதியில் 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெப்பம். சாலைகளில் வெப்பம் தெளிக்கும் தீயணைப்புத் துறையினர். உத்தரப்பிரதேசத்தில் தனது வங்கிக் கணக்கின் இருப்பில் 9,900 கோடி ரூபாய் பணம் உள்ளதை கண்டு ஏழை விவசாயி அதிர்ச்சி. தொழில்நுட்ப கோளாறால் தவறான இருப்பு தொகை காட்டப்பட்டதாக வங்கி நிர்வாகம் விளக்கம்.